விஜய் நடித்திருக்கும் ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் சான்றிதழ் கிடைக்காதது கடந்த ஒரு மாதமாக பெரிய விவாதமாகி வருகிறது. இதனால் படம் ஜனவரி 9 வெளியாக வேண்டிய நிலையில் வெளியீடு தாமதமானது. சென்சார் கிடைக்காததால் தயாரிப்பு நிறுவனம் KVN நீதிமன்றத்தை நாடியது. ஆனால் அங்கும் சாதகமான தீர்வு எதுவும் கிடைக்காததால் வழக்கை வாபஸ் பெற்றுக்கொண்டு மறு தணிக்கைக்கு படத்தை அனுப்ப முடிவு செய்ததாக தகவல்கள் வெளியானது. மேலும் படத்தில் மத உணர்வுகளை புண்படுத்தும் காட்சிகளும் ராணுவ சின்னங்களை அவமதிக்கும் காட்சிகளும் உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்தது. அதனால் மறு தணிக்கையின் போது ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி ஒருவரின் கருத்தையும் பரிசீலித்து சென்சார் குழு முடிவு எடுக்கும் என கூறப்பட்டது. இதனால் ரசிகர்கள் மீண்டும் நம்பிக்கை கொண்டு பிப்ரவரி 20 படம் வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பில் இருந்தனர். ஆனால் தற்போது வெளியாகியுள்ள புதிய தகவலின்படி இன்று அல்லது நாளை சென்சார் குழு படம் பார்க்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இன்னும் அந்த செயல்முறை தொடங்கவே இல்லை என கூறப்படுகிறது. அதேபோல் ராணுவ அதிகாரியிடமிருந்தும் தேவையான தகவல்கள் இன்னும் வரவில்லை என தெரிகிறது. இதனால் படக்குழு கடும் மனவேதனையில் இருப்பதாக கூறப்படுகிறது. இருப்பினும் இன்னும் 2 நாட்களில் படம் பார்க்கப்படலாம் என்ற தகவலும் வட்டாரங்களில் இருந்து வெளியாகி வருகிறது. முதலில் சென்சார், பின்னர் நீதிமன்றம், தற்போது மறு தணிக்கை. இவ்வளவு தாமதம் ஏற்படுவதால் விஜய் ரசிகர்கள் மிகவும் கவலையாக உள்ளனர்.